ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து இம்பீரியல் சோலாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எமர்ஜென்ஸ் ஆஃப் இம்பீரியல் சோலாஸ். சோலாஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, விஜயாலய சோழர் தான் வந்து 850ல முத்தரையர்கள்ட்ட இருந்து தஞ்சாவூர கேப்சர் பண்ணிட்டு, சோழா எம்பையருக்கு விதை போட்டதுங்கிறது விஜயாலய சோழர். தொடக்க காலத்துல இருந்த முக்கியமான சோழர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பராந்தகா 1, ராஜராஜா 1, ராஜேந்திரா, குலோத்துங்கா இந்த மாதிரியான சோழர்கள் தான் வந்து ஆ தொடக்க கால சோழர்கள். தொடக்க கால சோழர்கள் மீன்ஸ் இந்த சோழா எம்பையர்ல தொடக்க கால சோழர்கள். இதுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் சங்ககால சோழர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கலாம் வந்து வேற கரிகால சோழன்லாம் வந்து பழங்கால சோழர்கள். நாம பார்க்க போறது இம்பீரியல் சோழாஸ பத்தி. சோழர்களுடைய ஆட்சி வந்து காவேரி டெல்டாவ மையமா கொண்டு தான் இருந்தது. அதற்கு அப்புறமா படிப்படியா அத விரிவுபடுத்துனாங்க. தென்னிந்தியாவுல முக்காவாசி பகுதி ஆட்சி செஞ்சாரு ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் அந்த காலகட்டங்கள்ல. அடுத்து இலங்கை, அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரைக்கும் சோழர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. சோர்சஸ் ஆஃப் சோலா ஹிஸ்டரி. சோழர்களுடைய வரலாறுக்கு ஆதாரம்னு பார்த்தோம்னா, 10,000க்கும் மேற்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்கு. கல்வெட்டுகள் எல்லாமே இருக்கு. கலிங்கத்து பரணி, மூவருலா, கம்பராமாயணம் இந்த மாதிரியான நூல்களுமே வந்து இருக்கு. அடுத்ததா சோழா எம்பையருடைய எக்ஸ்டெண்ட் எந்த அளவுக்கு பரவி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சோழமண்டலம் வந்து காவேரி டெல்டா வந்து முக்கியமான கோர் பகுதியா இருந்தது. அது தொண்டை நாடுங்கிற வட தமிழகம், பாண்டிய நாடான தென் தமிழகம், அப்புறம் கங்கை வாடி அப்படிங்கிற கர்நாடகா, மலைமண்டலம்ங்கிற கேரளா, ஸ்ரீலங்கா, அப்புறம் நார்த்து அண்ட் ஈஸ்ட் மும்முடி சோழமண்டலம் சொல்லக்கூடிய இலங்கை. இது எல்லாமே சோழர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ வந்தது குறிப்பிட்ட காலகட்டத்தில. இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சோழா எம்பையர் எங்கே இருந்தது? சோழா எம்பையருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருந்தது? அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். அடுத்ததா கிங்ஸ் அரசர்கள பொறுத்தவரைக்கும் விஜயாலயர் வந்து 851லிருந்து 871 வரைக்கும் இருந்தாரு. இவரு பார்த்தோம்னா, தஞ்சாவூர முத்தரையர்களிடமிருந்து கைப்பற்றினாரு. இவருடைய காலகட்டத்தில அ துர்கா நிசும்ப சூதினி அந்த துர்காவுடைய கோயில் வந்து கட்டினாரு. ஆதித்யா 1னுடைய காலகட்டம் 871லிருந்து 907. இவர் வந்து பல்லவர்கள தோற்கடிச்சு சோழர்களுடைய ஆட்சிய தொண்டை மண்டலம் வரைக்கும் விரிவுபடுத்தினாரு. பராந்தகா 1 907லிருந்து 955 காலகட்டம். இவர் வந்து மதுரை வரைக்கும் விரிவுபடுத்தினாரு. பாண்டியர்களை வெற்றி கொண்டார். இவரு தான் வந்து வில்லேஜ் அசெம்பிளிக்கான உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன பொறித்தவர். இன்ஸ்கிரிப்ஷன கொண்டு வந்தவரு பராந்தகா 1. அடுத்ததா ராஜராஜா 1 பத்தி பார்க்க போறோம். ராஜராஜா 1 வந்து பில்டர் ஆஃப் பிரகதீஸ்வரா டெம்பிள். பிரகதீஸ்வரர் கோயில கட்டுனவரு. ஸ்ரீலங்கா, மாலத்தீவு மற்றும் மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய பகுதிகள கைப்பற்றி ஆட்சி செஞ்சவர். ஆர்கனைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டூ ப்ராவின்சஸ் அண்ட் வைசியராயலிட்டீஸ். அதாவது மண்டலங்களா பிரிச்சாரு. அப்புறம் வந்து வளநாடு அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ட வந்து கொண்டு வந்தாரு. பேட்ரனைஸ்ட் டெம்பிள்ஸ் அண்ட் ஆர்ட் எக்ஸ்டென்சிவ்லி. கோயில் மற்றும் கலைய வந்து மிகப்பெரிய அளவுல ராஜராஜ சோழன் வந்து ஆதரிச்சாரு. 985லிருந்து 1014 வரைக்கும். ராஜேந்திரா 1 பத்தி பார்க்க போறோம். ராஜேந்திரா 1 பார்த்தீங்கன்னா, எம்பையர வந்து கங்கை நதிக்கரை வரைக்கும் கொண்டு வந்தார். கொண்டு போனார் மீன்ஸ் அது வரைக்கும் கைப்பற்றினாரு. கங்கை கொண்ட சோழபுரம் அத வந்து கட்டுனது. அந்த இடம் வரைக்கும் போயிட்டு வந்தாரு. அப்படிங்கிற மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்ததா கண்டக்டட் நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்ரீவிஜயா அண்ட் கடாரம். ஸ்ரீவிஜயா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த இந்தோனேஷியா பகுதிகள்ல இருக்கக்கூடிய பகுதி. அப்புறம் கடாரம்ங்கிறது மலேசியா, கொடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா. இந்த சுமத்ரா, அந்த இந்தோனேஷியன் பெனின்சுலா அதுல தான் வந்து மலேசியாவுமே இருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, அஸ்யூம் டைட்டில்ஸ் ஆஃப் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாமே ராஜேந்திரா 1க்கு இருக்கு. கான்கர்ட் ஸ்ரீலங்கா கம்ப்ளீட்லி. இலங்கைய வந்து முழுவதுமாக கைப்பற்றினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இதுல வந்து அந்த பாண்டியா ரிகாலியா பாண்டியர்களுடைய அந்த மணிமகுடத்த கொண்டு வந்தாருங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் சோழா கிங்ஷிப். சோழர்களுடைய அரச முறை எப்படி இருந்துச்சுன்னா, ஹெரிடிட்டரி மொனார்கி. மரபு ரீதியிலான ஒரு அமைப்பு. கிங்ஸினஸ் பெருமான். அரசர் வந்து பெருமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம். உலகுடை பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டங்கள் வச்சுக்கிட்டாங்க. ராஜகுருக்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ். ஸ்பிரிச்சுவல்னா அந்த ஆன்மீக ரீதியிலான ஒரு குருக்களா இருப்பாங்க. பிராமின்ஸ் கிராண்டட் லேண்ட்ஸ். பிராமணர்களுக்கு வந்து பிரம்மதேயம் அப்படிங்கிற அந்த நிலம் உரிமை கொடுக்கப்பட்டது. டைட்டில்ஸ் சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி இந்த மாதிரியான பெயர்கள வந்து சூடிக்கொண்டார்கள். யாருன்னா சோழர்கள். அடுத்ததா அட்மினிஸ்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, புராவின்சஸ் ரூல்டு பை வைசிராய்ஸ். வைசிராய்ஸ்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல ஆட்சிய வந்து நடத்திட்டு இருந்தாங்க. லோக்கல் சீஃப்ஸ பார்த்தோம்னா, இருக்குவேல்ஸ், பானாஸ், மால்லாஸ் இவங்க எல்லாமே வந்து சோழர்களுடைய ஆட்சி முறையில இன்டகிரேட் செய்யப்படுறாங்க. எஃபிஷியன்ட்
ரெவென்யூ கலெக்ஷன், இரிகேஷன் மேனேஜ்மென்ட் இருந்தது. வரி வருமானம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா, நீர்ப்பாசனம் வந்து மிகச் சிறப்பான முறையில நிர்வாகத்துல இருந்தது. மிலிட்டரி ஆர்கனைசேஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, டிவிஷன்ஸ் இருந்தது. ஏன்னா வந்து இன்ஃபான்டரி, காலாட்படை, அப்புறம் வந்து குதிரைப்படை, யானைப்படை, நேவி இதெல்லாமே இருந்தது. ஓவர்சீஸ் எக்ஸ்பெடிஷன் வயா ஸ்ட்ராங் நேவல் பவர். கடற்படை மூலமா அ வெளிநாடுகளுக்கான போர் அதெல்லாமே வந்து நடத்துனாங்க. சோல்ஜர்ஸ் கிராண்டட் மிலிட்டரி லேண்ட் ரைட்ஸ். அதாவது இந்த வீரர்களுக்கு நிலம் அ கொடுக்கப்பட்டது தானமா. படையிருப்பு, படை படைப்பற்று. அதாவது படைப்பற்றுங்கிற அத குடுத்திருப்பாங்க. படைப்பற்றுங்கிறது ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட நில தானம். மிலிட்டரி போஸ்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் சேனாதிபதி, தண்டநாயகம், படை முதலி அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. மிலிட்டரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோலா எம்பயர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஊரார். ஊரார்னா பெசன்ட்ஸ், லேண்ட்லார்ட்ஸ் மேனேஜிங் வில்லேஜஸ். இந்த ஊரார்ங்கிறது ஆ வில்லேஜ் லெவல்ல லேண்ட் ஹோல்டிங் வில்லேஜ் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. சபையார் அப்படிங்கிறவங்க பிராமின் அசெம்பிளிஸ் இன் பிரம்மதேயம். பிரம்மதேயம் அதாவது பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரம்மதேயத்துல சபையார் அப்படிங்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அதே இது நகரத்தார் அப்படிங்கிறவங்க வந்து மெர்ச்சன்ட்ஸ் வணிகர்களுக்கான ஒரு இதுதான் வந்து நகரத்தார். நகரம். நகரம்னா டவுன். ஆல் சப்போர்ட்டட் டெம்பிள், இரிகேஷன் அண்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து இவங்க சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஊரார், சபையார், நகரத்தார். ஊரார்னா பெசன்ட்ஸ்‌க்கு, சபையார்னா பிராமணர்களுக்கு, நகரத்தார்னா கில்ட்ஸ் அந்த ட்ரேட் கம்யூனிட்டிக்கான வணிக குழுக்களுக்கான ஒரு அமைப்பா இருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் நகர லெவல்ல. அடுத்ததா உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ பத்தி பார்க்க போறோம். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட்க்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கான்செப்ட்டா இருந்தது. வில்லேஜஸ பார்த்தீங்கன்னா 30 வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி அதாவது ஒரு தேர்தல்ல நிக்கணும்னா 35 வயசுலேருந்து 70 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் தேர்தல்ல நிக்கலாம். அவருக்கு சொந்தமான நிலம் இருக்கணும். ப்ராப்பர்ட்டி இருக்கணும். வேதிக் நாலேட்ஜ் இருக்கணும். வேதம் சார்ந்த அறிவு இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு தகுதியா வச்சிருந்தாங்க. அடுத்து குடவோலை சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நேம்ஸ் டிராவன் ஃப்ரம் த பாட் டூ என்ஷூர் த ஃபேர் செலக்ஷன். குலுக்கு சீட்டு மாரி குலுக்கு போட்டு எடுக்கக்கூடிய ஒரு முறை தான். இது வந்து அடுத்ததா கமிட்டி பார்த்தோம்னா, டேங்க், கார்டன், பப்ளிக் ஒர்க்ஸ், கோல்டு, ஃபெமைன் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கமிட்டீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அ உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஷார்ட்டா சொல்லியாச்சு. அடுத்து பார்க்கலாம். எக்கானமி அண்ட் ட்ரேட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பான்ஷன் வித் இரிகேஷன். டேங்க்ஸ், வெல்ஸ், கேனல்ஸ் இதெல்லாமே இருந்தது. ஆம். இதெல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சர்ப்ளஸ் புரொடக்ஷன் வந்து ரெவென்யூ த்ரூ லேண்ட் டாக்ஸ் நில வருவாய் வந்து இருந்தது. நிலத்துக்கான வரி வருவாய். ட்ரேட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சீனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா தென்கிழக்கு ஆசியாவுலலாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம். அடுத்து குலோத்துங்கா ஒன் அபாலிஷ்ட் டோல்ஸ் சுங்கம் தவிர்த்த சோழன். இந்த வரி முறைய வந்து குறைச்சது. அதாவது நம்ம டோல் கட்டுறோம்ல. அந்த இறக்குமதி பண்றது அந்த மாரிக்கான டோல்ஸ வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற ஒரு பட்டத்த வந்து குலோத்துங்கா ஒண்ணு வந்து ஆ எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா, அவர் வந்து அந்த டோல்ஸ வந்து குறைச்சாரு. டோல்ஸ வந்து அபாலிஷ் பண்ணாரு. ஸோ, அத பார்க்குறோம். அடுத்து சோழா லேண்ட் ரெவென்யூ அண்ட் சர்வே சிஸ்டம் வந்து பார்க்கலாம். ரெவென்யூ டிபார்ட்மென்ட் பார்த்தோம்னா, புறவு வரி திணைக்களம் லெட் பை புறவு வரி திணைக்கள நாயகம் அப்படிங்கிற இவர் தான் வந்து இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ட அவர் தான் வந்து நடத்துறாரு. லேண்ட் சர்வேவ பொறுத்தவரைக்கும்னா, கண்டக்டட் அண்ட் ராஜராஜா 1 ராஜராஜா 1 1001ல ஃபர்ஸ்ட் பண்றாரு. அப்புறம் குலோத்துங்கா 1086, குலோத்துங்கா 2 1226 இந்த பீரியட்ல பண்றாங்க. அடுத்து சர்வேயர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நடு வகை செய்கிற லேண்ட் ஹோல்டிங் கிளாஸ் நடுவகை செய்கிற அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் வந்து சர்வேயர் இருப்பாரு. இவர் வந்து லேண்ட் ஹோல்டிங் கிளாஸ் அந்த இது எல்லாமே வந்து பார்ப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள் நடக்கும். லேண்ட் யூனிட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, குழி, மா, வேலி, பட்டி, படகம் அது அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாரி மாறுபடும். டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா, இறை, தனிக்கடன், கடமை, குடிமை, ஒப்படி, இறைக்கட்டின நெல். இறைக்கட்டின நெல்லுங்கிறது அந்த நெல்லா குடுக்குறது. இந்த மாரி பல வகையான வரிகள் இருந்தது. எக்சம்ப்ஷன்ஸ் பார்த்தோம்னா, டெம்பிள்ஸ் அண்ட் பிராமின்ஸ்க்கு வந்து டாக்ஸ் வந்து டாக்ஸ் கிடையாது. கலெக்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஊரார் வந்து வில்லேஜ் லெவல்ல கலெக்ஷன் பண்ணுவாங்க. நாட்டார் வந்து நாடு லெவல்ல ரெமிட்டன்ஸஸ் வந்து குடுப்பாங்க. ஏற்கனவே பார்த்தோம்ல ஊரார், நாட்டார் அப்புறம் பிரம்மதேயத்துல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். மேஜர் ரெவென்யூ ஏரியா பார்த்தோம்னா, காவேரி டெல்டா. காவேரி டெல்டால வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருந்தனால, மிகச் சிறப்பான வரி வந்து அந்த ஏரியால கிடைச்சது. அடுத்தது பேடி அஸ் அ டாக்ஸ். பேடிங்கிற இந்த நெல்ல வந்து வரியா குடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. யூனிட் ஆஃப் கலெக்ஷன் பார்த்தோம்னா, களம் 28 கேஜி ஆஃப் பேடி 28 கேஜி ஆஃப் பேடி வந்து கலெக்ட் பண்ணப்பட்டது. ஸ்டாண்டர்டைசேஷன் பை ராஜராஜா 1 ராஜராஜா 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஃபிக்ஸ்டு 100 களம் ஆஸ் அ டாக்ஸ் ஃப்ரம் 1 வேலி ஆஃப் லேண்ட் 100 களம் வந்து ஒரு வேலியிலிருந்து
எடுக்கப்பட்டது. லேண்ட் மெஷர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, வேலிங்கிறது 6.5 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு. வேரியேஷன்ஸ் சைஸ் ஆஃப் வேலி அண்ட் டாக்ஸ் அமவுண்ட் வேரிட் பேஸ்ட் ஆன் ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில். சாயிலுடைய ஃபெர்டிலிட்டிய பொறுத்து அந்த லேண்ட் டாக்ஸ், பேடி டாக்ஸ்ங்கிறது வேறுபட்டது. இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ரெவென்யூ. அக்ரிகல்ச்சர்ங்கிறது ஸ்டேட்டுக்கு முக்கியமான ஒரு வருவாயா இருந்தது. ஃபோக்கஸ்ட் ஆன் எஃபெக்டிவ் வாட்டர் மேனேஜ்மென்ட் இன் காவேரி டெல்டா. காவேரி டெல்டால வரி வருவ நிர்வாகத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்ட்ரோடியூஸ்ட் த வடிவாய்க்கால் சிஸ்டம். வடிவாய்க்கால் சிஸ்டம்ங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வடி ட்ரைனேஜ் சேனல் நார்த், சவுத் வடக்கு தெற்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம். வாய்க்கால் அப்படிங்கிறது சப்ளை சேனல் ஈஸ்ட், வெஸ்ட் கிழக்கு மேற்கா வந்து சப்ளை ஆகும். வடக்கு தெற்கா வந்து ட்ரைனேஜாவும் செயல்பட்டது. என்ஷூர் தட் ரெகுலேட்டட் சீக்வென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் டு வாட்டர் டு ஃபார்ம்லேண்ட்ஸ். ஃபார்ம்லேண்ட்ஸ்க்கு வந்து முறையா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. கேனல் நேம்ட் ஆஃப்டர் கிங்ஸ், குயின்ஸ், டெய்டீஸ். அரசர்கள், அரசிகள் அப்புறம் தெய்வத்தின் பெயரால உத்தம சோழ வாய்க்கால் இந்த மாதிரி நேம்ஸ் வந்து கொண்டு வராங்க. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா, பில்ட் மேஜர் இரிகேஷன் டேங்க்ஸ் சோழ வரிதி, பாலியனேரி அண்ட் வைர மேக கடகா, பாகூர் பிக் டேங்க் இதெல்லாமே வந்து பில்ட் பண்றாங்க. ராஜேந்திர சோழ பேரேரி இதெல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் யூஸ்ட் கான்ஸ்கிரிப்டட் லேபர் ஃபார் மெயின்டனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் இரிகேஷன் ஒர்க்ஸ். இது எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த தொழிலாளிகள் போட்டு அந்த இரிகேஷன மேனேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜேந்திர சோழா ஒன்ஸ் இரிகேஷன் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, மேஜர் ப்ராஜெக்ட் பில்ட் அ சாலிட் மேஷனரி எம்பாக்மென்ட் அட் கங்கைகொண்ட சோழபுரம். மிகப்பெரிய அளவிலான இந்த ஒரு இரிகேஷன் நெட்வொர்க்க வந்து பில்ட் பண்றார் ராஜேந்திர சோழா. இது வந்து 16 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் கொண்டது. டிஸ்கிரிப்ஷன் பை ராஜேந்திர சோழா ஒன் கால்ட் ஜலமய ஜெயஸ்தம்பம் மீனிங் பில்லர் ஆஃப் விக்டரி இன் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜலமய ஸ்தம்பத்த வந்து ராஜேந்திர சோழா ஏற்படுத்தியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கல் இம்பாக்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, டெமான்ஸ்ட்ரேட்டட் என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ், ஹைட்ராலிக் ஸ்கில்ஸ பத்தி மென்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கு சோழர்களுடையது. அரப் டிராவலர் அல்பெருனி அப்சர்வேஷன் 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆஃப்டர் 100 இயர்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அஸ்டனிஷ்ட் பை இட்ஸ் கிராண்டியர் அண்ட் செட் பீப்பிள் ஆஃப் ஹிஸ் லேண்ட் ஒண்டர் அட் தெம் ஆர் அனேபிள் டு டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ட் எனிதிங் லைக் தெம். அது ரொம்பவே மிகச்சிறப்பா இருந்தது அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இத வந்து ஜவஹர்லால் நேரு தி கிளிம்ப்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரியில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சோளாவுடைய வாட்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தோம்னா, வாட்டர் ரைட்ஸ் சிஸ்டம். டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ரைட்ஸ் அசைன்ட் டு ரெகுலேட் ஷேரிங் ஃப்ரம் டேங்க்ஸ் அண்ட் வெல்ஸ். பலவிதமான வாட்டர் ரைட்ஸ் இருந்தது. டீப்பனிங், வைடனிங் சேனல்ஸ் அண்ட் ரிப்பேரிங் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து இருந்தது. வாட்டர் அலோகேஷன் அலாட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நிற்கின்ற நிற்கின்றவாறு அப்படிங்கிறது ஷேர் ஆஃப் வாட்டர் அஸ் அலாட்டட். குறிப்பிட்ட அளவுல நிற்கின்றவாறுனா, இந்த ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஷேர். அடுத்து வந்து வாட்டர் ரிலீஸ்ட் த்ரூ குமிழ். குமிழ்ங்கிறது ஸ்லூயிஷ். குமிழ் அப்புறம் வந்து தலைவை தலைவாய்ங்கிறது ஹெட் சேனல். இந்த 2மே வந்து வாட்டர் ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். இந்த இதுல பார்த்தோம்னா, ஜலஸ்தம்பம் இதுல பார்த்தோம்னா தெரியும். இந்த இதுல இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பார்க்கலாம். அடுத்ததா ராயல் சூப்பர்விஷன் வந்து இருந்தது. அம் ப்ராஹிபிட்டட் வயலேஷன் ஆஃப் வாட்டர் ரைட்ஸ். வாட்டர் ரைட்ஸ மீறக்கூடாது. அப்படி மீறினா அவங்களுக்கான அந்த என்க்ரோச்மென்ட்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாட்டர் பாடிஸ் கிஃப்டட் டூ பிரம்மதயா பிராமின் செட்டில்மெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு சூப்பர்விஷன் இருந்தது. கம்யூனிட்டி ஓனர்ஷிப். காமன் வில்லேஜ் டேங்க்ஸ் நவுன் அஸ் எங்கள் குளம். காமன் இத வந்து எங்கள் குளம், அவர் டேங்க் அப்படிங்கிறது. லேண்ட் டொனேஷன் அண்ட் என்டோவ்மென்ட் இன்க்ளூடட் வாட்டர் ரைட்ஸ். லேண்ட் டொனேஷன்ல வந்து வாட்டர் ரைட்ஸுமே வந்து இருந்தது. மெயின்டனன்ஸ் ஆஃப் லேபர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஃப்ரீ லேபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீ லேபர் பார்த்தோம்னா, வெட்டி அண்ட் அமஞ்சி. வெட்டி, அமஞ்சிங்கிற 2 வந்து ஃப்ரீ லேபர். இலவசமாக வேலை பார்த்து குடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தது. நெக்ஸ்ட் சோலா அக்ரைன் சொசைட்டி அண்ட் சோஷியல் ஹைரார்கிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அக்ரைன் சொசைட்டி பிரிடாமினன்ட்லி அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் லேண்ட் ஹோல்டிங் டிட்டர்மைன் சோஷியல் ஸ்டேட்டஸ். நில உரிமைய பொறுத்து தான் வந்து அந்த பகுதிகள்ல சமூக அந்தஸ்துங்கிறது இருந்தது. பிராமணர்கள் வந்து டாப் டியர்ல இருந்தாங்க. பிரம்மதேய கிழவர்ஸ் பிராமின் லேண்ட்லார்ட்ஸ் அட் டாப் ஆஃப் ஹைரார்கி. அடுத்து பார்த்தோம்னா, பிரம்மதேய செட்டில்மெண்ட்ஸ் டாக்ஸ் எக்ஸம்ப்டட் லேண்ட்ஸ் கிராண்டட் டூ பிராமின்ஸ். பிராமின்ஸ்க்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன்ங்கிறது நெறையாவே இருந்தது. அடுத்து லெட் டூ டிஸ்பிளேஸ்மென்ட் குடி நீக்கி ஆஃப் லோக்கல் பெஷன்ஸ். அதாவது லோக்கல் பெர்சன்ஸ வந்து குடி நீக்கப்பட்ட அவங்கலாம் வந்து பெரிய அளவுல ஒரு பவர்ல கிடையாது. டெம்பிள்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ரிசீவ்டு தேவதானம், டாக்ஸ் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடைச்சது. சென்டர்ஸ் ஆஃப் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸா வந்து டெம்பிள்ஸ் இருந்தது. வேளாண் வகை லேண்ட் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா, பிராமணர்களுக்கு அடுத்த நிலையில இருந்தவங்க. இவங்க வந்து புரொடக்டிவான அக்ரிகல்ச்சர் லேண்ட ஓன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா டெனன்ட்ஸ் வந்து உழுகுடின்னு சொல்லக்கூடியவங்க.
கல்டிவேட்டட் லேண்ட்ஸ் பிராமின்ஸ் அண்ட் வேளாண் வகை ஹோல்டர்ஸ் உடைய நிலங்கள வந்து இவங்க வந்து வேலை செய்வாங்க. ஆ கீழ்வாரம் லோயர் ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா லேண்ட் லார்ட்ஸ் ரிட்டெயின்ட் மேல்வாரம் மேஜர் ஷேர வந்து லேண்ட் லார்ட்ஸ் வச்சுக்கிட்டாங்க. லோயர் ஸ்டேட் அடிமட்டத்தில இருப்பவங்க லேபரர். பணிச்செய் மக்கள். பணிச்செய் மக்கள்ங்கிறவங்க ரொம்ப அடிமட்டத்தில இருப்பாங்க. டெனன்ட்ஸ் வந்து அந்த இடத்த குத்தகைக்கு எடுத்து வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ஷேர் எடுத்துக்குவாங்க. ஸோ அடிமட்டத்தில இருக்கிறவங்க பணி செய்யும் மக்கள் வேலை செய்வாங்க. ஸ்லேவ்ஸ் வந்து அடிமைகள் அந்த வேலைகள செய்வாங்க. அதர் சோசியல் குரூப்ஸ் பார்த்தோம்னா, ஆர்ம்டு மேன், ஆர்டிசியன்ஸ் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிலிஜியன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, புராணிக் ஹிந்துயிசம் வந்து டாமினன்ட்டா இருக்கு. சிவா, விஷ்ணு வொர்ஷிப் வந்து அதிகமா இருக்கு. அடுத்ததா டெம்பிள் பில்ட் எண்டோவ்ட் வாஸ்ட் லேண்ட்ஸ்ல டெம்பிள்ஸ் வந்து கட்டுறாங்க. ராயல் பேட்ரனேஜ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சோழர்கள் சைவ மதத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. பராந்தகா I அண்ட் உத்தமச்சோலா வந்து நில தானம் வந்து குடுக்குறாங்க. ராஜராஜா I வந்து சிவபாதசேகரன் அப்படிங்கிற அந்த பட்டம் வச்சுக்கிறாரு. அதுல சிவனுக்கு வந்து பிரகதீஸ்வரா கோயில் வந்து தஞ்சாவூர்ல கட்டுறாரு. குலோத்துங்கா II வந்து ஃபர்தர் ஸ்ட்ரெங்தன் சைவம். சைவத்த வந்து மிகவும் பலப்படுத்துறாரு. கான்ஃப்ளிக்ட் வித் வைஷ்ணவம் லெட் டூ ஸ்ரீ ராமானுஜர் டூ மைக்ரேட் டூ மேல்கோட்டை. மேலக்கோட்டைக்கு வந்து ராமானுஜர் வந்து போறாரு தமிழ்நாட்டுல இருந்து. அவர் குறிப்பிட்ட காலகட்டத்தில அந்த சோழர்களுடைய ப்ராசிக்யூஷன் ஆஃப் வைஷ்ணவிசம் அப்படிங்கிறது வருது. டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்க்கிடெக்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இது எல்லாமே முக்கியமான டெம்பிள்ஸ். சோழர்களுடைய கலை மற்றும் பெயிண்டிங், ஐக்னோகிராஃபி எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, டெம்பிள் சோசியல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தது. பொலிட்டிக்கல், எக்கனாமிக், கல்ச்சுரல் லைஃப்க்கு வந்து முக்கியத்துவம் குடுத்தாங்க. அடுத்து ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தோம்னா, சித்திரை திருவிழா வந்து வைட்லி செலிப்ரேட்டடா இருந்தது. ஐக்னோகிராஃபி வந்து லிங்கோத்பவா அப்படிங்கிறது சிம்பாலிக் ஃபார்மாவும், நடராஜா ஆடல் வெள்ளான் வந்து ஹியூமன் டான்சிங் ஃபார்மாவும் இருந்தது. திரிபுரந்தகா ஃபார்ம் த சிம்பளைஸ்ட் வாரியர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ராயல் லெஜிட்டிமசி. அந்த கான்செப்ட் அதாவது வாரியர் ஆஸ்பெக்ட் திரிபுரந்தகா அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பிள் மிரர் த அக்ரைன் பொலிட்டிக்கல் ஜியோகிராபி ஆஃப் த காவேரி டெல்டா. டெம்பிள்ஸ் வந்து அ விவசாயம் சார்ந்த ஒரு பொருளாதாரத்த மிரர் பண்றதா இருந்தது. சைவ லிட்டரேச்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நாயன்மார்களுடைய தேவாரம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, திரு திருமுறை கேனன் கம்பைல்ட் பை த நம்பியாண்டார் நம்பியுடைய திருமுறைகள். அப்புறம் ஓதுவார், பதிகம் பாடுவார். அப்புறம் விண்ணப்பம் செய்வார். இந்த மாதிரி அத பாடுவதற்கு ஆட்கள் இருந்தாங்க. மியூசிஷியன்ஸ், டான்சர்ஸ் அண்ட் தேவதாசிஸ் சர்வ்ட் டெம்பிள். இவங்கலாம் வந்து கோயில்களுக்கான சேவைகள செஞ்சுட்டு இருந்தாங்க. சைவ பிலாசபிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, சைவ சித்தாந்தம் வந்து எழுதப்படுது. அப்ப சிவஞான போதம் பை மெய்கண்டர். மெய்கண்டர் எழுதின சிவஞான போதம். அப்புறம் 14 விதமான டெக்ஸ்ட்ஸ் இருந்தது. சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் இருந்தது. சைவ மோனாஸ்ட்ரி சைவ மடங்கள் வந்து லேட்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ பிரகதீஸ்வரா டெம்பிள பத்தி பார்க்க போறோம். பிரகதீஸ்வரா டெம்பிள் தஞ்சாவூர்ல இருக்கு. இது வந்து ராஜராஜ சோழா I பில்ட் பண்ணது. ராஜராஜேஸ்வரம் அல்லது பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா, சோழர்களுடைய ஆர்க்கிடெக்சர தெளிவா சொல்லக்கூடியது. ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 190 அடி விமானம், 80 டன் வெயிட் கொண்ட கேப் ஸ்டோன். இந்த இதுல இருக்கக்கூடிய மாடம். அந்த இது உயரத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனு. அடுத்து அவுட்டர் வால்ஸ் டிபிக்ட்ஸ் லக்ஷ்மி, விஷ்ணு, அர்த்தநாதீஸ்வரா அண்ட் பிக்ஷாடனமூர்த்தி. சிவாஸ் அ மெடிகன்ட். சிவார் வந்து ஒரு பிச்சை எடுக்கும் அந்த ஒரு கோலத்துல இருக்கக்கூடிய பிக்ஷாடனமூர்த்தி. ஃப்ராஸ்கோ பெயிண்டிங் அப்புறம் மினியேச்சர் ஸ்கல்ப்சர் எல்லாமே வந்து இல்லுஸ்ட்ரேட்ஸ் புராணாஸ், எபிக்ஸ் புராணங்கள், எபிக்ஸ் எல்லாமே வந்து மிக விரிவாக அந்த சுவர்கள்ல வரையப்பட்டிருக்கு. கல்ச்சுரல் அண்ட் ரிலிஜியஸ் ரோல் பார்த்தோம்னா, டெம்பிள்ஸ் வந்து சோழர்களுடைய ராயல் டிவோஷன் அரசர்கள் வந்து கடவுளின் பிரதிநிதிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்ல போது. டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ் அண்ட் மியூசிக் மாஸ்டர்ஸ் வேர் அப்பாயின்டட் ஃப்ரம் த வேரியஸ் ரீஜியன்ஸ் நாடுகள்ல இருந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சிங்கர்ஸ் ஓதுவார்கள் வந்து பக்தி பாடல்கள வந்து கோயில்கள்ல பாடுறாங்க. அடுத்து டெம்பிள் கல்ச்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பிரிசைடிங் டெய்டி கங்கை கொண்ட சோழபுரம், டெம்பிள் ராயல் கிரேஸ் அண்ட் டிவைன் சாங்ஷன் டூ த சோழர்களுக்கு அரசுரிமைய கொடுத்தது மாதிரி அனுக்கிரகமூர்த்தி. அந்த இத வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஃபெஸ்டிவல் அண்ட் கல்ச்சுரல் லைஃப்ப பொறுத்தவரைக்கும் கார்த்திகை அண்ட் ஐப்பசி விழா வந்து மிகச் சிறப்பா வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. பக்தி ஹைமன்ஸ் பக்தி பாடல்கள் எல்லாமே வந்து வாய்வழி இலக்கியமா இருந்துருச்சு. ட்ரெடிஷனல் டான்ஸஸ் ஃப்ரம் குடக்கூத்து, சாக்கை கூத்து எல்லாமே இருக்கு. அடுத்து டான்ஸ் போஸஸ் பார்த்தோம்னா, நிருத்யா, கர்ணா இதெல்லாமே தஞ்சாவூர் பிக் டெம்பிள்ல இருக்கு. தமிழ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் இன் டெம்பிள் ஸ்கல்ப்சர்ல பெரிய லெவல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா, பேஸ்டரல் குரூப்ஸ் வந்து டெம்பிள் லேம்ப் கோயில்களுக்கு எண்ணெய்லாம் குடுக்குறது, லைவ் ஸ்டாக்ஸ வந்து டொனேட் பண்றது. அப்புறம் அதாவது டொனேட் பண்ணவங்களுடைய பெயர்கள் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ல பெரிய லெவல்ல இருந்தது. சக்கர பாடியார்ஸ், ஆயில் பிரஷர்ஸ் இவங்கலாம் வந்து எண்ணெய்கள வந்து சப்ளை பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்டாக் டூ கீப் டெம்பிள் லேம்ப்ஸ் பர்னிங் பெர்பெச்சுவலி. இவங்க வந்து குறிப்பா
அந்த கால்நடைகள பண்றது பாஸ்டரல் குரூப். அதே இது வந்து சக்கரப்பாடியார். ஆயில் இது பண்றவங்க, ஆம் எண்ணெய வந்து சப்ளை பண்ணுவாங்க. அடுத்து டியூரிங் ஃபெமைன் சம் சோல்ட் தெம்செல்வ்ஸ் டூ த டெம்பிள்ஸ் அஸ் செர்வன்ட்ஸ் ஃபார் சர்வைவல். அ வ வ அ பஞ்ச காலங்கள்ல கோயிலுக்கு அடிமையா வந்து தங்களை இதே வந்து ஒரு செர்வன்ட்ஸா வந்து அ செயல்படக்கூடிய சூழ்நிலையுமே இருந்தது. அடுத்து எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் ரோல் பார்த்தோம்னா, டெம்பிள் ஃபங்ஷன் அஸ் அ பேங்க். பேங்க்ஸா வந்து செயல்பட்டுச்சு. லோன்ஸ் குடுத்தது. அப்புறம் வந்து டொனேஷன்ஸ், என்டோவ்மென்ட்ஸ்லாம் இருந்தது. எஜுகேஷனல் சென்டர்ஸ் ட்ரெய்னிங் இன் வேதாஸ். வேதங்கள், அப்புறம் வந்து ஆர்ட்ஸ், ஸ்கல்ப்சர் இதெல்லாமே வந்து குடுக்குறாங்க. கோயில் கணக்குங்கிறவர் டெம்பிள் அக்கவுண்டன்ட்டா செயல்பட்டார்.